ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் குங்குமாதி தைலத்தோட பயன்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த குங்குமாதி தைலம் எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கிது. இந்த தைலத்தை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய சருமம் இயற்கையாகவே நிரந்தரமாக ஒரு பொலிவை அடையும். அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இந்த குங்குமாதி தைலத்தை நம்மளுடைய சருமத்தை பொலிவடைய செய்யக்கூடிய சாஃப்ரான் ஆயில், அதாவது குங்குமப்பூவோட ஆயில் அண்ட் சந்தனம், இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான 26 மூலிகைகளை சேர்த்துருக்காங்க. ஸோ நம்ம சருமத்தை பொலிவடைய செய்கிறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் இன்க்ரீடியண்ட் இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் நிரந்தரமாக பொலிவடையும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முகத்தில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும். சில பேருக்கு அந்த பிம்பிள்ஸ் என்ன தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் போகாமல் அப்படியே இருந்துடும். ஸோ அப்படி இருக்கவங்க நீங்கள் தாராளமாக இந்த குங்குமாதி தைலத்தை அப்ளை பண்ணிவிட்டு வரலாம். தினமும் நைட்டு ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் இதை அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முகத்தில் பிம்பிள்ஸ் இருந்ததுக்கான தடமே இல்லாமல் மறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவதாக, நம்ம கண்ணில் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். அந்த டார்க் சர்க்கிள்ஸையும் நீங்கள் நல்லா கண்ணை சுற்றி மசாஜ் பண்ணிவிட்டு வரணும் இந்த குங்குமாதி தைலத்தை யூஸ் பண்ணி. அப்படி பண்ணிவிட்டு வரும்போது உங்களுடைய டார்க் சர்க்கிள்ஸ் 20 டேஸில் மறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம தினமும் வெயிலில் போயிட்டு வரும்போது நம்மளோட முகம் ரொம்பவே பொலிவிழந்து டல்லாக இருக்கும். அப்படி இருக்கவங்களும் நீங்கள் குங்குமாதி தைலத்தை அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது நீங்கள் என்ன தான் வெயிலில் போனாலுமே உங்களுடைய நிறம் கருமை அடையவே அடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நீங்கள் தினமும் நைட்டு இதை தொடர்ந்து அப்ளை பண்ணிகிட்டே வரணும். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் டோன் இருக்கவங்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 ட்ராப் மட்டும் எடுத்து நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டு காலையில் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்ததாக, நம்ம ஸ்கின்னோட டெக்ஸ்சரையே இது மாற்றுது கம்ப்ளீட்டாக. சில பேர் நிறைய க்ரீம் நிறைய மேக்கப் பண்ணி அவங்க ஃபேஸை ரொம்ப அழகாக காட்டிக்கணும்னு நினப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் நீங்கள் தாராளமாக இந்த குங்குமாதி தைலத்தை யூஸ் பண்ணிவிட்டு வரலாம். இப்படி நீங்கள் குங்குமாதி தைலத்தை யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுடைய முகம் நாளடைவில் ரொம்ப அழகாக மாறிட்டு வரும். அது நீங்களே கண் கூட பார்க்க முடியும். அதுக்கடுத்ததாக, சில பேருக்கு ரொம்ப சின்ன வயசுலையே நிறைய ரிங்கிள்ஸ் வந்துடும். முகம் ரொம்ப சுருங்கி கண்ணுக்கு கீழெல்லாம் நிறைய சுருக்கங்கள் ஏற்பட்டுரும். அந்த மாதிரி இருக்கவங்க உங்கள் கையில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் குங்குமாதி தைலத்தை எடுத்துகிட்டு தினமும் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சுருக்கங்கள் எல்லாமே மறைஞ்சு உங்கள் ஸ்கின் நல்லா டைட்டன் ஆகி சூப்பராக எங்கே நீங்கள் தெரிவிங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பாக இந்த குங்குமாதி தைலத்தை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இந்த குங்குமாதி தைலத்தை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முகத்தில் ப்ளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆகும்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். தினமும் ராத்திரி உங்கள் ஃபேஸை நல்லா வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் குங்குமாதி தைலத்தை கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் நல்லா சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். கீழேருந்து மேல் நோக்கி அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டோன் நல்லா டைட்டன் ஆகி உங்களோட முகம் ரொம்ப யங்காகவும் பொலிவுடனும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.